அனைவருக்கும் வணக்கம். நாம் அவ்வப்போது சகோதர சகோதரிகள் மின்னஞ்சல் வாயிலாகவும் கைபேசி வாயிலாகவும் நேரடியாகவும் நம்மிடையே விடுக்கக்கூடிய வினாக்களுக்கான விடையை அடியேன் என்னுடைய சுற்றறிவுக்கு எட்டிய வரையிலும் உங்களோடு பகிர்ந்து வருகிறேன். அந்த வகையிலே பெங்களூரிலிருந்து பிரம்மஸ்ரீ கணேசன் ஐயா என்பவர்கள் நம்மை அலைபேசியிலே தொடர்பு கொண்டு சில வினாக்களை விடுத்தார்கள். ஐயா, கடந்த ஒரு வருடமாக சித்தவித்தை தீட்சை பெற்று பயிற்சி செய்து வருகிறேன். எனக்கு சில ஐயங்கள் இருக்கின்றன. அதற்கான பதிலை நீங்கள் உங்கள் வலையொலியிலே ஒளிப்பதிவு காட்சியாக கொடுத்தால் எல்லோருக்கும் பயனுடையதாக இருக்கும் என்று சொல்லி சில வினாக்களை விடுத்தார். ஐயா, சித்தவித்தை பயிற்சி செய்வதற்கு நீங்கள் இருக்கும் அறையின் கதவுகளை அடைத்து சாவி துவாரத்தின் ஓட்டையை கூட அடைத்துவிட்டுத்தான் பயிற்சி செய்ய வேண்டும் என்று சுவாமி சொன்னதாக சொல்லுகிறார்கள். இதை சித்த வேதத்திலும் சித்த வித்தியார்த்திகள் நடவடிக்கை கிரமங்களிலும் தேடி பார்த்தேன். இப்படி ஒரு கருத்து அங்கே சொல்லப்படவில்லை. ஆனால் சித்த வித்தியார்த்திகள் இப்படிப்பட்ட தகவலை சொல்லுகிறார்கள். இது உண்மைதானா? எதற்காக சாவித்துவாரத்து ஓட்டை முதற்கொண்டு அடைத்துவிட்டு உட்கார்ந்து பயிற்சி செய்ய வேண்டும்? அப்படி செய்யும் போது வெப்பம் அதிகரிக்கும், பிராணசக்தி குறைவாக இருக்கும், பயிற்சி கடினமாக இருக்கும் தானே. இதே சித்தவித்தை பயிற்சியை நான் என் வீட்டின் வெட்டவெளியிலே மொட்டை மாடியிலே அமர்ந்திருந்து பயின்று பார்த்தேன். என் உடல் முழுவதும் பிரபஞ்ச பேராற்றல் நிறைந்ததையும் ஆனந்தமாக இருந்ததையும் உணர்ந்தேன். இப்படி தெளிவாக வெட்டவெளியிலே அமர்ந்து பயிற்சி செய்யும் போது நல்ல ஆனந்தம் கிடைக்கும் போது எதற்காக கதவுகளை அடைத்து சன்னல்களை அடைத்து அமர்ந்து பயிற்சி செய்ய வேண்டும்? கௌதம புத்தர் போதி மரத்தடியிலே அமர்ந்திருந்துதான் ஞானம் பெற்றார் என்று சொல்லுகிறார்கள். அவர் வெட்டவெளியிலே தானே அமர்ந்திருந்து யோக பயிற்சி செய்தார். அவருக்கு ஞானம் கிடைத்திருக்கவில்லையா? நாம் ஏன் இப்படி தனி அறையிலே கதவடைத்து அமர்ந்து யோகம் பயில வேண்டும் என்று வினாவிடுத்தார். சகோதரருக்கு சொல்லிய அதே விளக்கத்தை இப்போது உங்களோடும் பகிர்ந்து கொள்ளுகிறேன். கதவு சன்னல்களை அடைத்து அமர்ந்திருந்து யோக பயிற்சி செய்ய சொன்னதனுடைய அடிப்படை காரணம், சித்த வித்தை என்கிற மகத்தான வித்தை முறைப்படி சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமங்களை படித்தறிந்து ஒழுக்க நெறிமுறைகளை கைக்கொண்டு சிவகாரண்ய ஒழுக்கம் பேணி நடக்கும் உறுதி கொண்டவர்களுக்கு விளக்கேற்றி வைத்து சத்தியவாக்கு பெற்று காட்டிக் கொடுக்கப்படக்கூடிய வித்தை. கதவை திறந்து வைத்து இந்த யோக பயிற்சியை செய்யும் போது எந்த விதமான ஒழுக்க நெறிமுறையும் இல்லாமல், சிவகாரண்ய ஒழுக்கம் பேணாமல் குற்றங்களை செய்யக்கூடிய ஒருவரும் கூட இந்த வித்தையை கிரகித்து விடக்கூடும். தவறானவர் கையிலே கிடைத்த ஆயுதம் பேரழிவை உண்டாக்கும். சித்த வித்தை என்கிற இந்த பயிற்சி மகத்தான ஆயுதம். இந்த ஆயுதத்தை கொண்டு நம்முடைய கர்ம வினைகளை அழித்துக் கொண்டு விட முடியும், முத்தி மோட்சத்தை பெற்றுவிட முடியும். இதன் காரணமாகவே முறைப்படி சித்தவித்தை தீட்சை பெறாத எவரும் பார்த்து விடாதபடியாக கதவு சன்னல்களை அடைத்து அமர்ந்து யோக பயிற்சி செய்ய வேண்டும் என்று சுவாமி சொன்னார்கள். சொல்ல வந்த கருத்துக்களின் அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் வீட்டிலே முதல் தளத்திலே அல்லது இரண்டாவது தளத்திலே எவரும் பார்க்க முடியாத இடத்திலே அறைக்குள்ளே அமர்ந்து நீங்கள் வாசி பயில்வதாக இருந்தால் உங்கள் அறையின் சன்னல்களை திறந்து வைத்துக் கொள்ளலாம். காற்றோட்டம் வரும்படி செய்து கொள்ளலாம். தாராளமாக நீங்கள் விரும்பியபடியாக ஆனந்தமாக அமர்ந்திருந்து யோக பயிற்சி செய்யலாம். எவ்வித தடையும் இல்லை. நீங்கள் செய்யக்கூடிய இந்த பயிற்சியை முறைப்படி பெறாத ஒருவர் பார்த்து கிரகித்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான்
இந்த விதிமுறைகள் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் சுவாமியின் எண்ணம் இப்படி இருக்க, இன்றைக்கு சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமங்களை பற்றி கடுகளவும் கவலை கொள்ளாமல், எந்த விதமான விதிமுறைகளையும் கடைபிடிக்காமல், மனம் போன போக்கிலே தங்களை உயர்வானவர்களாக காட்டிக்கொள்ளக்கூடியவர்கள் பலருக்கும் வித்தையை காட்டிக் கொடுத்து இன்றைக்கு வித்தை தவறான வகையிலே பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை வேதனையோடு இங்கே ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டியிருக்கிறது. இத்தனை விதிமுறைகள், இத்தனை கட்டுப்பாடுகள் அவசியம்தானா? ஏன் இந்த வித்தை எல்லோரும் செய்தால் என்ன? இப்படி கட்டுப்பாடுகளை வைத்துத்தான் பயிற்சி செய்ய வேண்டிய அவசியம் என்ன என்று அதிமேதாவிகள் கேள்வி கேட்கக்கூடும். சுவாமி சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமங்களிலே தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். நான் சொல்லிக் கொடுத்தபடியாக நடவடிக்கை கிரமங்களை கடைபிடிக்கக்கூடியவர்களை நான் கண்காணிப்பேன். அவர்கள் தோற்று போக விடமாட்டேன். அவர்களை கரம் கொடுத்து காப்பாற்றி மேல்நிலைப்படுத்துவேன் என்று சொல்லி இருக்கிறார்கள். என்னுடைய விதிமுறைகளை கடைபிடிக்காதவர்களை நான் கைவிட்டு விடுவேன் என்று சுவாமி சொல்லி இருக்கிறார்கள். நீங்கள் இந்த சித்தவித்தை பயிற்சியை செய்கிறீர்கள். நீங்கள் வெல்ல வேண்டும் என்பதா, தோற்க வேண்டும் என்பதா? எது உங்கள் நோக்கம்? வெல்ல வேண்டும் என்பதுதானே. சுவாமியின் கருணை இல்லாமல், சுவாமியின் உதவி இல்லாமல் உங்களால் வெல்ல முடியாது. ஒருவேளை எவர் உதவியும் இல்லாமல் உங்களால் வெல்ல முடியும் என்றால், நீங்கள் செய்யக்கூடிய யோக பயிற்சியிலே இந்த பிறவிலே இப்போதே சுழுமுனை கதவும் திறந்து நீங்கள் முழுமையான ஞானியாக மாறிவிடுவீர்கள். எல்லோராலும் இப்படி நிலையை அடைந்துவிட முடியுமா என்றால் இல்லை. சுவாமியின் கரங்களை பற்றியபடியாக பாதுகாப்பாக இந்த யோக பயணத்தை பயணிப்பதுதான் புத்திசாலித்தனமானது. நாம் குழந்தைகளாக நம்மை வைத்துக் கொண்டு ஞானபிதாவின் கரங்களை பற்றியபடியாக மென்னடை நடந்து நாம் செல்ல வேண்டிய இலக்கை நோக்கி பயணிப்பதுதான் பாதுகாப்பானது. மனம் போன போக்கிலே எதை வேண்டுமானாலும் செய்யலாம், கேட்பதற்கு யார் இருக்கிறார்கள் என்கிற ரீதியிலே யோக பயிற்சி செய்யக்கூடியவர்கள் இடைவெளியிலே ஏற்படக்கூடிய இடர்பாடுகளையும் ஆபத்துக்களையும் சந்தித்தே ஆக வேண்டும். தங்கள் சாமர்த்தியத்தால் அந்த ஆபத்துக்களிலிருந்து தப்பிப்பதும் உண்டு, அந்த ஆபத்துக்களிலே சிக்கி அழிந்து போவதும் உண்டு. மகான்களுடைய வாக்கு எப்போதும் பொய்யாகாது. சரியான பாதையிலே பயணித்து சரியானபடியாக உங்களை காத்துக் கொள்ளுங்கள் என்றுதான் சித்தர்கள் நமக்கு வழிகாட்டி கொடுத்தார்கள். எல்லாம் தெரிந்த அதிமேதாவியாக தங்களை நினைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் ஆபத்திலே சிக்கிக் கொள்கிறார்கள். இந்த சித்தவித்தை பயிற்சி செய்யும் போது கதவு சன்னல்களை அடைத்து பயிற்சி செய்வதன் காரணம், முறைப்படி இந்த சித்த வித்தையை கற்காத ஒருவர் இதை கிரகித்துக் கொண்டு விடக்கூடாது, கற்றுக்கொண்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான். முறைப்படி சித்த வித்தியார்த்திகள் நடவடிக்கை கிரமங்களை ஏற்று நடக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் வந்தாலும், எத்தனை லட்சம் பேர் வந்தாலும், எத்தனை கோடி பேர் வந்தாலும் இந்த வித்தையை காட்டிக் கொடுப்பதற்கு தடையில்லை. இதைத்தான் சுவாமிகள் புரியப்படுத்துவதற்காக இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொன்னார்கள். அடுத்து, வெட்ட வெளியிலே அமர்ந்து தியானம் செய்யக்கூடாது, இந்த சித்த வித்தை பயிற்சி செய்யக்கூடாது என்று சொன்னதற்கு என்ன காரணம் என்கிற கேள்விக்கு வருவோம். இந்த சித்த வித்தை பயிற்சி என்பது நீங்கள் செய்யக்கூடிய யோக பயணத்தின் போது உங்களையும் அறியாமல் உங்களுடைய ஆத்மா துரியம் கடந்து அண்டவெளியிலே சஞ்சரிப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது. உங்கள் உடல் பூமியிலே இருந்தபடியாகவே இருக்க அதிவேகமாக பயணித்து அண்டவெளியிலே பால்வெளி மண்டலத்திலே உங்களுடைய ஆன்மா சஞ்சரிப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இது சிலருக்கு அனுபவமாகவும் ஆகியிருக்கிறது. அற்புதமான காட்சிகளை எல்லாம் தவத்திலே கண்டவர்கள் உண்டு. அப்படி காணும் போது நம்முடைய ஆத்மா சூட்சும தேகத்திலே ஆகாய வெளியிலே சஞ்சரிக்கிறது. அப்படி சஞ்சரிக்கும் போது ஆகாய வழியிலே சஞ்சரிக்கக்கூடிய நம்முடைய சூட்சும தேகத்திற்கும் பூமியிலே இருக்கக்கூடிய நம்முடைய இந்த பருவுடல் என்கிற தூள தேகத்திற்கும் இடையிலே ஒரு மெல்லிய நூலிலை போன்ற தொடர்பு இருக்கிறது. இந்த தொடர்பின் துணை கொண்டே ஆன்மா வெளியேறுகிறது. அந்த தொடர்பின் வழியாகவே உள்ளே வந்து நுழைகிறது. இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைய விஞ்ஞானிகளும் கூட
உறங்குகிற சமயத்திலே கனவு காணுகிற போது மனிதனுடைய ஆன்மா, உயிர் எங்கோ வெளியே சென்று திரும்பவும் உள்ளே வந்து நுழைகிறது. இது ஒரு ரகசியமாகவே இருக்கிறது, இப்படி நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். இதை இணைய வழியிலே நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். நமக்குள்ளே நடந்து கொண்டிருப்பது மிகவும் நுணுக்கமான ஒரு அமைப்பு. நம்முடைய தேகத்தையும் நம்முடைய ஆன்மாவையும் பாதுகாக்கும் பணியை ஞானபிதா செய்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை கோடி பேர் சித்தவித்தை பயிற்சி செய்து கொண்டிருந்தாலும் அத்தனை கோடி உருவங்களை எடுத்து அவரவர்கள் அருகாமையிலே இருந்து தந்தை உள்ளத்தோடு தாய் உள்ளத்தோடு நம்மை காப்பாற்றிக் கொண்டிருப்பவர் ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர். இந்த சித்தவித்தை பயிற்சியை வெட்ட வெளியிலே அமர்ந்து பயிலும் போது நம்மையும் அறியாமல் ஒருவேளை நம்முடைய ஆன்மா சூட்சும தேகத்தோடு ஆகாய வழியிலே சஞ்சரிக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். ஏதோ ஒரு காரணத்தால், தவிர்க்க முடியாத ஒரு காரணத்தால் சூட்சும தேகத்திற்கும் தூல தேகத்திற்கும் இணைப்பாக இருந்த அந்த நூலிலை அருந்து விட்டது என்று வைத்துக் கொள்வோம். அதன் பிறகு திரும்பவும் இந்த உடலுக்குள்ளே வர முடியாது. உடனடியாக அடுத்த உடலும் கிடைக்காது. மரணத்தை விட வேறு விதமான ஒரு நிலையை ஆன்மா சந்திக்க வேண்டியிருக்கும். மிகப்பெரிய தவறு நிகழ்ந்த காரணத்தால் இந்த அரிதிலும் அரிதாக கிடைத்த மானிட உடலை கொண்டு ஆத்ம பிரகாசத்தை அதிகரித்துக் கொள்வதற்கு நமக்கு கிடைத்த வாய்ப்பு வீணாக்கப்படும். எனவேதான் அறைக்குள்ளே அமர்ந்திருந்து யோக பயிற்சி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். வெட்டவெளி தியானம் தவிர்க்கப்பட வேண்டும் என்று. ஆனால் சித்தவித்தை முறைப்படி ஞானவிதாவின் அருளின் காரணமாக பெற்று பயிற்சி செய்யக்கூடியவர்கள் தங்களுடைய யோக பயிற்சியிலே சுவாமியின் துணையோடு இருக்கிற காரணத்தால் ஒருவேளை தேகத்திலே இருந்து சூட்சுமமாக நாம் வெளியேறினாலும் அந்த சூட்சும உடலையும் தூல உடலையும் பாதுகாத்து மறுபடியும் பாதுகாப்பாக பத்திரமாக உடலுக்குள்ளே நுழைய வைக்கக்கூடிய காரியத்தையும் சுவாமி செய்து கொண்டே இருக்கிறார். எத்தனை கருணை பாருங்கள். சுவாமி சமாதிக்கு சென்று விட்டார் என்று கருதுகிறவர்கள் சிந்திக்க வேண்டும். ஒவ்வொரு பிள்ளையையும் தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் அவர்கள் செய்யக்கூடிய பயிற்சிகளையும் பாதுகாப்பாக இருந்து கண்காணித்து சூட்சுமமாக பிரிந்து வெளியே சென்று விட்ட தன்னுடைய பிள்ளை பாதுகாப்பாக உடலுக்குள்ளே நுழைவதற்கும் உதவி செய்து உடலுக்குள்ளே இருந்த ஆத்ம பிரகாசம் என்பது அதிகரித்து ஜீவசமாதி பெற்று சமாதியில வைக்கப்பட்டு 12 ஆண்டுகள் வரையிலும் அவருடைய ஆன்மாவை பாதுகாத்து அணுத்தேகமாக மாறும் அளவிற்கும் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய காரியத்தை இந்த உலகிலே செய்யக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்றால் நிச்சயமாக நம்முடைய ஞானத்தந்தை சுவாமி சிவானந்த பரமஹம்சர் ஒருவர் மாத்திரம்தான். அந்த கருணை வள்ளலுடைய இரக்கத்தை சரியாக புரிந்து கொண்டு அவரை எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் சரணாகதி செய்து கொள்வது மாத்திரம்தான் நாம் செய்யக்கூடிய ஒரே ஒரு பணியாக இருக்கிறது. சரியாக புரிந்து கொள்ளுங்கள். நாம் சந்திக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையிலே நம்முடைய இந்த உடலை சுமந்து செல்லக்கூடிய இந்த பயணத்திலே யோக வாழ்க்கையையும் வாழ்ந்திருந்து மேன்மை பெற வேண்டும் என்றால் அது ஞானபிதாவின் உதவியினால் மாத்திரம்தான் கைகூடும் என்பதை மறவாதீர்கள். எனவே நம்முடைய முன்னோர்கள் ஞானிகள் எதை சொன்னாலும் நம்முடைய நன்மைக்காகத்தான் சொன்னார்கள் என்பதை புரிந்து கொண்டு அவர்கள் வழி சரியாக நடந்து சென்று வெற்றி காண்போம் என்பதை சொல்லி இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.